WWE இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி லைன்ஸ்னால் என்னென்ன. கிட்டத்தட்ட இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்டோரி லைன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சாம்பிள் திஸ் 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்களுக்குன்னு தனித்தனி ஃபேன் பேஸ், ஒரு ரைவல்ரி உருவாகுது. அது சிலது வந்து மேனுஃபேக்சர்ட் ரைவல்ரின்னு சொல்லலாம், சிலது ஆர்கானிக்காக ஃபேன் பேஸஸ்க்கு நடுவில் நடக்குது. பட் இதனால் 2 பேரும் தனி பவர் சென்டர்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் டேக் டீம் பார்ட்னர்ஸ் இணைந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லாமல். ஏன்னா ஃபார் ஒன் ஒரு பெரிய நாஸ்டாலஜிக் வேல்யூ இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் ஆஃப் அ சர்டன் வின்டேஜ் அவங்களுக்கு இந்த இருவரையும் பார்ப்பதற்கான ஒரு சில அரிய வாய்ப்புகள். ஒரே ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாங்க 2 பேரும். 2027 வேர்ல்ட் கப்பில் இவங்களோட அவைலபிலிட்டி எப்படி இருக்க போகுது, அவங்க அவைலபிளாக இருந்தாலும் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்களா, இது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் செலக்டர்ஸ் ஒரு போல்ட் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் டிசிஷன் எடுத்திருக்காங்க. சுப்மன் கில்லை வந்து கேப்டனாக போட்டு they've started to look ahead, and அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தேவை. நாட் பிகாஸ் இருக்கிற பிளேயர்ஸ் சரியாக ஆடலை அப்படிங்கிறது இல்லை, பட் அவங்களுக்கு பைப்லைனில் இருக்கிற வீரர்கள் ரெடியாக இருக்காங்க இந்த பட்டான் எடுத்துக்கிட்டு முன்னாடி ஓடுவதற்கு. இன் மெனி வேஸ் ரெமினிசன்ட் இந்த ஏர்லி 2000s ஆஸ்திரேலியா ஆடின ஆட்டத்தை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் வா அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது வேர்ல்ட் கப் வென்று எடுத்த கேப்டன், இன்கம்பண்ட் கேப்டன், அடுத்த ரிக்கி பாண்டிங் வழிவகுத்தார் 2023 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ஆண்டு முன்னாடி. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவ் போல்ட் டிசிஷன் மேக்கிங். அதுக்கு அஃப்கோர்ஸ் டிபேட்டபிளான பல கருத்துக்கள் இருக்கும், அந்த எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் ஐதர் ஆஃப் விராட் ஆர் ரோஹித். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இது அவங்க 2 பேரோட ஃபேன்ஸுக்கும் அவங்க 2 பேருக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் 2027 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. பிகாஸ் அடுத்த ஆண்டு வேர்ல்ட் T20 இயருங்கிறதுனால நிறையா ஓடிஐஸ் நம்ம பார்க்க போவது இல்லை. ஸோ அதற்கு முன்னாடி அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஃபார்ம் எப்படி இருக்குது, எல்லாமே ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளாகும். 3 ஓடிஐஸ் பெரிய சாம்பிள் சைஸ் இல்லை, பட் தட்ஸ் த ரியாலிட்டி தட் வி லிவ் வித். ஸோ அது ஒரு முக்கியமான சப்ளாட். ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா கூட ஏகப்பட்ட இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்குது. சில அன்அவைலபிலிட்டி இருக்குது. ஆடம் சாம்பா ஆஃப்கோர்ஸ் அவரோட 2வது குழந்தை பிறக்கிறதுனால அவர் அவைலபிளாக இல்லை. பேட் கமின்ஸோட இன்ஜுரி தான் வந்து மிக கூர்மையாக கவனிக்கப்படும், குறிப்பாக ஆஷஸ் ஆரம்பிக்கிறதுனால. கேமரான் க்ரீன் இந்த சீரீஸில் இல்லை. ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்குது. மேட் ரென்ஷா மற்றும் மிச்சல் ஓவன் போன்ற வீரர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குணமன், கானலி கூப்பர் இவங்கள மாதிரி வீரர்களும் வந்து எப்படியுமே மிக்ஸில் இருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஓடிஐஸும் ஆனாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் இதுதான் முதல் 50 ஓவர் கிரிக்கெட் அவங்களுக்கு. ஸோ ரோஹித், விராட், சுப்மன் கில்லோட கேப்டன்சி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது பார்ப்பதற்கு. தொடர்ந்து பாருங்கள். கெத்திஸ் கிரியேட்டிவ் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவாரஸ்யமான வீடியோவை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.